இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருக்கும் சிறப்பு அழைப்பாளர். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், இயற்கை அழிவிலிருந்து, சுற்றுச்சூழல் அழிவிலிருந்து நம்மையும் நம்முடைய தலைமுறையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற கோஷம் சமீப காலமாக நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து கனிம வளங்கள் அழிக்கப்படுவதும் மரங்கள் அழிக்கப்படுவதுமாக இயற்கையை சூறையாடும் செயல்பாடுகளும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் மண் வளம் மழை வளம் பாதுகாப்பதற்காகவும் மியாவாக்கி காடுகள் என்கிற அமைப்பின் மூலமாக நிறைய மரங்களை ஓரிடத்தில் குவியலாக ஏற்படுத்தி அதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மண்வளம் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு, மழை வளம் பாதுகாப்பு என்பன போன்ற நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு வளமான ஒரு நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்கிற கனவோடு பணியாற்றி கொண்டிருக்கும் திரு தென்காசி முஸ்தபா அவர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். அவர்கள் ஏற்படுத்தி வரக்கூடிய மியாவாக்கி காடுகள் குறித்தும் அந்த காடுகளால் ஏற்படுகிற பயன்கள் குறித்தும் அந்த காடுகளை அமைப்பதற்கு அவர்கள் எவ்வாறான செயல்பாடுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இப்போது நாம் அனைவர் சார்பிலும் திரு தென்காசி முஸ்தபா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம் சார், முதல்ல எங்களுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எல்லா சூழல்களிலும் இருந்து நம்முடைய சுற்றுச்சூழல்களை அழிக்கக்கூடிய பணிகளை தான் நாங்க எல்லாருமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீடுகள் போடணும், அப்படியே ஒரு கடைகள் அமைக்கணும், அது ஏதோ ஒரு கட்டிடம் போடணும் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு 4 மரங்களை எதையுமே யோசிக்காம அதை வெட்டி வீழ்த்தி மாத்திக்கிட்டு அந்த இடத்துல கட்டிடத்தை அமைச்சுக்கிறோம், காங்கிரீட் காடுகளா போட்டுக்கிறோம். இந்த சூழல்ல வெற்றி நிலமா இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் மரங்களை நட்டு வளர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்களும் உங்களுக்கு பாராட்டுகளும் சார். நன்றி நன்றி சார். இப்போ இந்த மியாவாக்கி காடு அமைப்பு பத்தின விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னால உங்களை பத்தின ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, கல்வி, குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க சார். நான் வந்து தென்காசி, என்னுடைய பேரு முஸ்தபா. நான் வந்து ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய டிரைவர் வேலைக்கு போவேன். சரி, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நான் வந்து இதுன்னா மரங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா நான் வந்து ஒரு வண்டியா இருக்க போயில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா வெயில் வந்து இருக்காது, வண்டியை கொண்டு கூட வைக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும். அப்படிங்கிற வந்து மரம் வந்து வைக்கிறதுனா இப்ப மரத்துல எல்லாரும் தேடுதாங்க, ஆனா மரத்தை வைக்கிறதுக்கு யாருமே இது பண்ண மாட்டேங்காங்க. சரி, நம்ம இந்த மர வளர்ப்பு குறித்து பேசுவோம். உங்களை பத்தின தனிப்பட்ட அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களுடைய ஊர் எங்க இருக்கு, உங்களுடைய குடும்பம் பத்தி சொல்லுங்க, உங்க என்ன வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஒரு வெறும் 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து சொந்த ஊரு வந்து தென்காசி. தென்காசியில? ஆமா, தென்காசி தான். குடும்பம் பத்தி சொல்லுங்க. குடும்பம் அப்பா அம்மா, ஒரு தம்பி. நான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். இருந்தாலும் நம்மளுடைய பணி வந்து இயற்கைக்கும் உள்ள பணினால நம்ம வந்து நம்ம வேலை போக வந்து மேல இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி இயற்கை பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அதை வந்து நம்ம வரும் தலைமுறைக்கு கொடுக்கணும்னு என்னோட ஆசை. சரி, இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நிச்சயமா நம்முடைய நியத்தை வந்து இறைவன் நிறைவேற்றி வைப்பா. திருமணம் ஆயிருச்சா உங்களுக்கு? இல்ல சார், இல்ல, இன்னும் திருமணம் ஆகல. ஓகே, ரைட். சரி, இப்போ வந்து நம்முடைய சுற்றுச்சூழலுடைய நிலையை வந்து பல்வேறு புத்தகங்கள் வாயிலாக அல்லது பாடத்திட்டங்கள் மூலமாக, இன்னும் சொல்ல போனா கல்லூரிகள்ல வந்து சுற்றுச்சூழல் கல்வினே ஒரு தனி பாடப்பிரிவை வந்து அலைடு சப்ஜெக்டா வச்செல்லாம் வகுப்பு நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தின பிறகும் இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இந்த கற்றவர்களுக்கு அல்லது இந்த தலைமுறைக்கு ஏற்படல. ஆனா வந்து 7ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து இயற்கையின் மீது இவ்வளவு நேசமும் இவ்வளவு பேரன்பும் வச்சிருக்கீங்க. ஒருவேளை தென்காசியில இருக்கிற காரணத்தால குத்தாலம், இயற்கை, அது மாதிரியான காரணிகளால் இந்த சிந்தனை வந்துச்சா, இல்ல இது மாதிரியான இயற்கைகளுடைய இந்த பாதுகாப்பு குறித்த விஷயங்கள் குறித்த அக்கறை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற சொல்லு. அதாவது நான் வந்து ஒரு டிரைவர் வேலை பார்க்கறதுனால பல்வேறு இடங்களுக்கு வந்து நான் பயணம் போவேன். சரி. அப்போ சில இடங்களுக்கு போவையில பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஊர் தென்காசி பாத்தீங்கன்னா நல்ல குளுமையா
மரங்கள் அதிகமா உள்ள பகுதி. இப்ப சங்கரன் கோயில் போனோம்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும், டெசர்டான ஒரு இடம் மாதிரி இருக்கும். அதாவது மரங்கள் அதிகமா இருக்காது, எங்க பார்த்தாலும் கருவேல மரங்கள், ஒரு நிழலுக்கு உண்டான இடமா இருக்காது, வெக்கையா இருக்கும். அதே மாதிரி ராஜபாளையம், சிவகாசி அந்த மாதிரி இடங்கள்லாம் போகல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பசுமை தண்ணீர் அந்த மாதிரி இது வந்து அந்த ஊர்ல இல்லைன்னு நினைச்சோம். அப்ப இந்த மாதிரி மரம் வைக்கிறது, அதனாலதான் நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மியாவாகி வந்து என்னுடைய இது வந்து எங்க திருவங்கடத்துல வந்து மியாவாகி அமைச்சு கொடுத்து இப்போ வந்து 1.5 வருஷத்துல நல்லா வளர்ந்துட்டு ஒரு 250 மரம் வந்து நகராட்சி இடத்துல வந்து வச்சு கொடுத்துருக்கோம். அது இதனோட இதுல நான் நல்லா வளர்ந்துருக்கு மரங்கள். நான் நல்லபடியா நகராட்சிக்காரங்க அதை இது பராமரிச்சு வராங்க. சரி, இப்ப இந்த மியாவாக்கி காடுகள் பத்தி சொல்லுங்க. இந்த மியாவாக்கிங்கிற சொல் பத்தி சொல்லுங்க. இது எங்க உள்ள சொல்லு? இந்த காட்டுக்கு இந்த பெயர் அமைப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இது வந்து மியாவாகிங்கிறது அகிரா மியாவாகி வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர். அந்த நாட்டுல வந்து நிலநடுக்கம் சுனாமி வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து மண் அரிப்பு தடுக்கிறதுக்காண்டி வந்து என்னன்னா குறுகிய நிலப்பரப்புல அதிகமான மரங்கள் நட்டு அதை வந்து நீர் வந்து மண்ணை புடிச்சுக்கிடும். மண்ணரிப்பு வந்து மண் அரிப்பு எல்லாம் வந்து தடுக்காம இருக்கிறதுக்காண்டி லேண்ட் ஸ்லைடிங் எதுவுமே பண்ணாது, அது மாதிரி நடக்குது. அந்த விஷயத்துக்காக வந்து மியாவாகி வந்து அந்த நாட்டுல பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி இருக்கிறதுனால வந்து உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து இப்ப நம்ம இந்தியால தமிழ்நாடுகள நிறைய பேர், நம்ம மாத்திரம் இல்லாம பல அமைப்புகள் வந்து இந்த மாதிரி மியாவாகி காடுகளை வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த பொதுவாகவே மரம் நடுதல் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ தென்காசியாக இருக்கட்டும் அல்லது பிற மாவட்டங்களாக இருக்கட்டும், கிடைக்கிற இடங்கள்ல ஆங்காங்கே மரங்களை நடக்கூடிய நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்நாள்ல 50,000 மரங்கள் நட்டிருக்கோம், 25,000 மரங்கள் நட்டிருக்கோம்னு ஒரு 70 வயசுல சொல்லுவாங்க. அவங்கள போய் விசாரிச்சு பார்த்தா அவங்க அங்கங்கே சில மரங்கள் நட்டிருப்பாங்க, அதுல பலது பாதுகாக்கப்பட்டிருக்கும், பலது காணாம போயிருக்கும். இப்படி அந்த மரங்கள் நடுறதோட சரிங்கிறது மாதிரி போயிடுவாங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து தொகுப்பு மரங்களாக நடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கீங்களே, இந்த நோக்கத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுதான் மியாவாக்கியா, இல்ல நீங்க தான் இந்த மியாவாக்கிங்கிற திட்டத்தோட இந்த மாதிரி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்களா? இல்ல, அதாவது என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு வந்து ரோல் மாடலா வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான், சீனிவாசன், சு முருகன் அந்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து, சு முருகன் வந்து பனை சார்ந்து பயணிக்கக்கூடிய அண்ணன். அப்துல் ரஹ்மான், சீனிவாசன் வந்து எப்படின்னா ஒரு 10 மரம் வச்சாலுமே அந்த 10 மரம் வந்து வளர்க்கணும். அதாவது வச்சது மாத்திரம் வேலை இல்லை, அது வந்து மரமாக்குறதுக்காண்டி. அதனால வந்து நான் கிட்டத்தட்ட நான் ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு 1000 மரம் வச்சிருப்பேன். அந்த 1000 மரமும் மரமா இருக்கிறதுக்கானதான் முயற்சி இது பண்ணுவேன். அந்த மரம் வந்து வச்சோம், அது பராமரிப்பு இல்லாம போயிட்டு அப்படி பட்டு போச்சு அப்படின்னு விட மாட்டோம். ஒரு மரம் வச்சாலும் அந்த மரம் வந்து மரமா ஆக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எனக்கு சொல்லி தந்தவங்களுடைய இதுவும் அதான். அதனால வந்து நான் வந்து கடைபிடிச்சு வரேன். ஒரு 10 மரம் வச்சாலும் அந்த மரம் வந்து இந்த செடி வந்து மரமாக்கணும். சரி, அது வந்து மக்களுக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கீங்க, வாகன ஓட்டுநரா இருக்கீங்க, உங்களுக்கு பல அலுவல்கள் இருக்கும், சில நாள் நீண்ட தூர பயணங்கள் இருக்கும். இதுக்கிடையில இந்த மர நடங்குறது அல்லது தினசரி பராமரிக்கிறது, காலை மாலை இப்போ ஓரளவுக்கு வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுவே தண்ணியை தேடிக்கும். ஆனா அது வரைக்கும் அதை பராமரிக்கிற வேலைகள் இருக்கு இல்லையா? இப்ப அந்த மாதிரியான வேலைகள், அதுக்கு தினசரி அதை வந்து கண்காணிக்கிறது மாதிரியான பணிகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப நம்ம வந்து சில ஏரியால வந்து தெருக்கல்ல வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்தந்த வீட்டுக்காரங்கள்ட்டே வந்து இது பண்ணுவோம். அது போக சைடுல வந்து தேவையற்ற கிளைகளை அரைக்கி விடுறது வந்து இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை லீவு நாள்ல போய் அந்த மாதிரி வந்து எடுத்து நான் நண்பர்களோட சேர்ந்து போய் பண்றது. அப்புறம் மியாவாய்க்கு வந்து இதுக்குன்னு தனியா ஒரு நாள் ஒதுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா மியாவாய்ல வந்து வெட்ட வேண்டி இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி தான் பண்ணணும். இப்போ மற்ற மரம் வைக்கிறது மாதிரி மியாவாய்க்கு வந்து சாதாரண வேலை இல்லை. அதுக்கு வந்து அதோட ப்ராக்ரஸ் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். மரம் பிடிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது பிடிக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதை வந்து தண்ணி ஊத்துறது, தேவையற்ற கிளைகளை எடுக்கிறது, அப்படி வேலை வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் மியாவாகில. அப்ப தினசரி வேலை கடையில ஒரு நாள் வந்து உங்களுடைய சொந்த வருமானத்தை விட்டுட்டு தான் நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அப்படிதான் பாத்துக்கிட்டு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு தொகுப்பு மரங்களை நட்டு மியாவாக்கி காடுகளை அமைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராக்ரஸ் இல்லையா? இப்போ நீங்க ஏதோ இடம் இருக்கு, கிடைக்கிற இடத்துல ஒரு மரத்தை நடுறோம், ஒரு செடி இருக்கு, கொண்டு போய் நட்டு அதை பராமரிச்சு பாதுகாத்து மரமாக்கிடுறோங்கிறது வேற. ஒரு ஒரு ஏக்கர் இடத்துலதான் நீங்க வந்து ஒரு 250 மரங்களை நட முடியும் இல்லையா? ஒரு 50-70 சென்ட் இடம் வேணும். அவ்வளவு இடம் தேவை இல்ல, ஒரு 10 சென்ட் இடம் இருந்தாலே போதும். 10 சென்ட் 20 சென்ட். இப்ப வந்து நான் ஒரு 10 சென்ட் இடத்துல இப்ப ஒரு 250 மரம் வச்சிருக்கோம்.
நம்ம தென்காசி அரசு மருத்துவமனையில. 10 சென்ட் இடத்துல 250 மரங்களை வைக்கும் போது அந்த மரம் சீராக வளர்றதுக்கான போதுமான இட வசதிகள் அதுல இருக்குமா? ஆமா இருக்கும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் தான் வச்சிருப்போம். ஒரு ஆளு உள்ள போய் நல்ல ஃப்ரீயா போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய முறைதான் அந்த மியாவாகி காடுகளை அமைப்போம். ஏன்னா வந்து மரங்கள் விட்டளவு வந்து அவுட்டர் விட்டளவு வந்து 350 மீட்டர் இருந்துச்சுன்னா 150 மீட்டர் டு 350 மீட்டர் இருந்துச்சுன்னா மழை பொழிவு வந்து அதிகமா இருக்கும். சரி, அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலத்துல அந்த அளவுக்கு 250 மரங்களை 10 சென்ட்ல வளப்படுத்தக்கூடிய அளவுக்கு மண் சத்து இருக்குமா? அதுல ஈரப்பதம் இருக்குமா? அதுக்கு போதுமான அளவுக்கான ஆற்றல் மண்ணுல இருந்தும் இயற்கையில இருந்தும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுல? அதாவது இப்ப நீங்க சொல்றது இப்ப சங்கரன் கோயில்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சவாலான இடம் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பூமி, கீழே பாறை. அந்த இடத்துக்கு நாங்க என்ன செஞ்சோம்னா ஜேசிபி வச்சு அந்த மொத்த மண்ணை எடுத்துட்டு சுண்ணாம்பு மண்ணை எடுத்துட்டு கரும்பு மண்ணு, செம்மண்ணு இல்லைன்னா நகராட்சி கம்போஸ்ட் உரம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. நம்ம நகராட்சி சப்போர்ட்டோட தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நகராட்சி இடத்துல பண்ணோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளத்துல இருந்து எங்களுக்கு கரும்பு மண்ணை அடிச்சு தந்தாங்க. அடிச்சு தந்து ஒரு 4 அடி உயரத்துக்கு ரேம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மேல உரம் எல்லாமே போட்டு கரும்பு சக்கை அந்த நம்ம தென்னை மட்டோட கூந்தல் எல்லாம் வேஸ்ட் எல்லாத்தையும் மேலதைக்கு போட்டு மண்ணை லூஸ் பண்ணி அதுக்கடுத்துதான் நாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல பண்ணோம். ஆனா நல்லா வளர்ந்துட்டு பக்குவப்படுத்தி தயார்படுத்துறீங்க. அது ஒரு பெரிய ப்ராக்ரஸ். மூல மண்ணை முழுமையா பெருசா பள்ளம் எடுத்து அதுக்கடையில கரம் மண்ணெல்லாம் சேர்த்து அத வளப்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் போட்டு அந்த மண்ணையே பக்குவப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு பெரிய வேலையா செய்யணும். ஆமா ஆமா மியாவாகில. இப்ப இந்த வேலையை எப்படி ஆரம்பிக்கிறீங்க? நீங்க யார போய் எப்படி அணுகுவீங்க? இது இப்போ நீங்க சங்கரங்கோயில்ல பண்ணிருக்கா சொல்றீங்க, தென்காசியில பண்ணிருக்கா சொல்றீங்க, இப்ப அரசு மருத்துவமனையில சமீபத்துல 250 மரங்களை நட்டிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட எப்படி நீங்க எடுக்கிறீங்க? இதுக்கான செலவினங்கள் எல்லாம் யார யார் ஏத்துக்கிறாங்க? இது எங்களுக்கு மரக்கன்று இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூலோட வாத்தியார் அவங்க சார் வின்சென்ட் சாரு, அவங்க தான் வின்சென்ட் சார், பாபு சார், இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு அந்த மரக்கன்று ஸ்பான்சரு. அந்த ஜேசிபிக்கு உண்டான செலவு ஃபுல்லாவே தென்காசி ஆஸ்பத்திரியில் உள்ள ஆஸ்பத்திரி நிர்வாகம் தான் அது செலவு கொடுக்கிறாங்க. நம்மளுடைய வேலை உடல் உழைப்பு, நம்ம அதை பராமரிச்சு வரக்கூடிய வேலைகள் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு சேர்ந்து. சரி, இப்ப சங்கரன் கோயில்ல எப்படி வேலைகள் எப்படி பண்ணீங்க? சங்கரன் கோயில்ல அவங்க எங்களுடைய தெரிஞ்ச சார் ஒருத்தவங்க கட்டில குடிக்கிற வாத்தியாரா இருக்காங்க, நந்தகுமார் சார். அந்த சாரோட முழு முயற்சியில தான் அது பண்ணோம். அவங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல ஈவோவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம நகராட்சியில இருந்து. அவங்க ஊர்ல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி மற்ற அமைப்புகள் எல்லாமே பார்த்த இடம் மண்ணு சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் போட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த இடத்த சவாலாவே எடுத்து செஞ்சு இன்னைக்கு வெற்றிகரமா நல்லபடியா அந்த ஊர்ல மரம் வளர்ந்துட்டு. ஓஹோ, சரி. இப்ப இந்த ப்ராஜெக்ட நீங்க மத்தவங்களை எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி போதுமான அளவுக்கு இந்த அக்கறை இருக்குதா? இந்த மாதிரி நம்ம மரம் நடுறதுனால இந்த மாதிரி நன்மைகள் நமக்கு சேரும், மரம் இல்லாதது மாதிரினால இது மாதிரியான சிக்கல்களை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம், இது மாதிரியான அறிவுகள் எல்லாம் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா? விழிப்புணர்வு போதுமான இருக்குதா? உங்களை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? ஏன்னா நம்ம இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போகும்போது நமக்கான வரவேற்பை பொறுத்துதான் நம்ம அதுல இன்ட்ரெஸ்டா செயல்படுறதும் வேண்டான்னு ஒதுங்கி போறதும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். அந்த வகையில உங்களுடைய இந்த அணுகுமுறையை எப்படி மக்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க? இல்ல மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால கூட அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கோ பெரியவர்களுக்கோ இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்க பெண்களுக்கோ நிறைய அவங்களுக்கு இப்போ அவங்களே காய்கறி தோட்டம், மாடி தோட்டம் போடுறன்னு சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு நம்மளுக்குமே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பெரிய ஆட்களுக்குமே இப்ப இந்த மரங்களை பத்தி நிறைய விழிப்புணர்வு நிறைய பேர் வைக்கணும்னு விருப்பப்பட்டு நிறைய இடங்கள்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது இப்போ நீங்க இந்த மாதிரி தொகுப்பு மரங்களை கொண்டு போய் வைத்து ஒரு காட்டு பகுதி உருவாக்குறோம்னு சொல்லி போகும்போது அந்த ஊர் மக்கள் முழுமையா ஆதரவு தர்றாங்களா? கொடுக்காங்க. நல்லா இப்ப எங்களுக்கு அந்த ஊர் மக்கள் பக்கத்து எங்களுக்கு இடத்துல வியாபாரி பண்ணது பக்கத்து ஊரோட கிணத்துலதான் தண்ணி இன்னி வரைக்கும் அந்த இடத்துக்கு பாஞ்சிக்கிட்டு அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணதான் செய்தாங்க. இப்ப நாங்க சமீபத்துல போய் பார்க்க போயிருந்தோம். அப்ப கூட ரொம்ப நீங்க வச்சு கொடுத்த மரம் நல்லா வளர்ந்து தம்பி, அந்த பக்கத்து இடத்துல இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பக்கத்துல ஒரு இடத்தையும் காட்டியிருந்தாங்க. ஆனா மக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணதான் செய்தாங்க.
சரி, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தனிநபர்களை போய் சந்திச்சு அதுக்கான செலவினங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய அமைப்பை தொடர்பு கொண்டு அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் பார்த்து நண்பர்கள் உதவியோட செய்றீங்க. இத ஒரு தனி மனிதர்களாகவே செய்றீங்களா, இல்ல வேற எதுவும் இயற்கை அமைப்பு அறக்கட்டளைகள் இது மாதிரி எதுவும் ஏற்படுத்திருக்கீங்களா? எந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க இது குறித்து எடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது என்னுடைய அமைப்பு வந்து இப்போ வந்து பசுமை தென்காட்சின்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் வந்து எப்படின்னா மரபு விதை சேகரிக்கிறது, இந்த மரங்கள்ல உள்ள ஆணிகளை அகற்றுறது, பனை விதை நடுவது. பனை விதை நிறைய வெளியூர்ல உள்ள சமூக சேவை அமைப்புகளுக்கு பனை விதை நடுவங்களுக்கு பனை விதை உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். மரங்களோட விதைகளை சேகரிச்சு அனுப்புறது, இந்த மாதிரி பனை விதைகள் அனுப்புறது, சர்வீஸ், இந்த மரம் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ மரபு விதைகளை சேகரிக்கிறதா வந்து சொன்னீங்க இல்லையா, 3 ஆண்டுகளுக்கு மேல செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மரபார்ந்த விதைகள் எல்லாம் வந்து எப்படி அந்த சேகரிக்கக்கூடிய முயற்சி செய்றீங்க? நீங்க வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலமரம், அரச மரம், இது மாதிரியான மரங்கள் எல்லாம் நகர்பகுதிகளிலே சுத்தமா இல்லாம போயிட்டு இருக்கு. சில கிராம பகுதிகளில் மட்டும் இருக்கு. அதுவும் ரொம்ப மக்கள் புழங்க இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல காங்கிரீட் தளங்கள் போட்டிருக்கோம், ஹாலோ பிளாக் கட்டிடங்கள் அமைச்சிருக்கோம், இன்டர்லாக் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மரங்கள்ல பட்டு போறதுக்கு, அழிஞ்சு போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்ப இந்த விதைகளை சேகரித்து தயார் பண்ணி பதப்படுத்தி இதை வந்து பல இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க தனியாளாவே செஞ்சிடுறீங்களா? இந்த விதைகளை சேகரிக்கக்கூடிய விதைகளை எப்படி சேகரிக்கீங்கிறத முயற்சி சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து கார்ல பயணம் பண்ணும்போது வந்து இப்போ ஒரு இடத்துல விடுதோம்னா இப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டிராபிக் கிடைக்கும். அப்ப நான் போவையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல விதைகள் இருக்குது, போவையில பாத்துட்டே போவேன். நம்ம சாலையும் கவனமா இருப்பேன், நம்மளுடைய அந்த மரங்களையும் கவனிச்சு விதைகளை கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து நானும் என்னுடைய இடத்துல வந்து கண்ணு போட்டு மரக்கன்று தயார் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுபோல் நண்பர்களுக்கு நிறைய அழிந்து வரக்கூடிய விதைகளை வந்து நிறைய கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 92 வகையான நாட்டு ரக விதைகளை வந்து, அது ரொம்ப சில விதைகள்லாம் கிடைக்கக்கூடிய அரிய விதைகளை வந்து நம்ம பகுதிகளில் கிடைக்கும். அந்த விதைகளை வந்து நிறைய பக்கம் எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன். உதாரணமா எட்டி, சாண்டிக்காய், அப்புறம் கதளிப்பு மருது, நீர் மருது, வெப்பாலை, பின்னங்கொட்டை, இழுப்பை அப்படின்னு சொல்லி எல்லாமே நாட்டு ரக மர விதைகளை மாத்திரம் பெரும்பாலும் நான் அனுப்புவேன். சரி, இப்ப இந்த விதைகள்லாம் நீங்க போற போக்குல இயற்கையாவே கிடைக்கிறத சேகரிச்சுக்கிறீங்களா, இல்ல வந்து விதைகளை போட்டு விதைகளை எடுக்கணுங்கிறதுக்காகவே அதை தயார் பண்ணி எடுத்துட்டு இருக்கீங்களா, சேகரிச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, இயற்கையாவே நம்ம அந்த சீசன் வந்து நான் போகக்கூடிய பாதையில இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல எனக்கு எங்கெங்க விதை சீசன் எப்ப எனக்கு தெரியும். அதை கணிச்சுதான் நம்ம அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் இந்த விதையை எடுத்தோம்னா நான் நோட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இதே மாதிரி போயிடும். இல்லைன்னா அந்த பூ பூக்கக்கூடிய டயம், அந்த பழம் பழுக்கக்கூடிய டைம் வந்து எனக்கு தெரியும். அந்த டைங்கள்ல போய் பாக்குறது எல்லாமே பார்த்து குறிச்சு வச்சு எடுத்துட்டு அடுத்த வருஷம் அதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வருமே தவிர ஆனா கரெக்டா இருக்கும். அந்த சீசன் டயத்துல கரெக்டா காய்க்கும். பழ சீசன்னா பழங்கள் அதிகமான விதைகள் வரும். அது போச்சுன்னா இப்போ பனம்பழ சீசன் வரும். நம்ம ஆடியில காத்தடிக்கு ஆடி அவனில வந்து பனம்பழ சீசன் ஆரம்பிச்சிடணும் 2 மாசத்துல. பனம்பழ சீசனத்துல இது நம்ம வேப்பம்பழமும் வரும், நாவல் பழமும் அந்த சீசன்ல தான் வரும். அந்த 3மே ஒண்ணு போல வரும். சோ அந்த காலத்தை சரியா தெரிஞ்சுக்கிட்டா போய் சரியான இடங்கள்ல விதைகளை சேகரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில விதைகள் வந்து குறுகிய கால பயன்பாடுடையதாக இருக்கும். அது வாடி வதங்கி போயிருச்சுன்னா அது வந்து அடுத்தது முளைச்சு வராதுன்னு இருக்கும். சில விதைகள் வந்து காஞ்சி சேகரிச்சு வச்சிருந்தாலும் எவ்வளவு நாட்களுக்கு பிறகும் 2வது போட்டு தண்ணி ஊற்றி தெளிய வச்சுட்டா அதை உயிர் பெற்று வந்துடும். இப்ப அந்த மாதிரி சில குறுகிய கால வாழ்வுடைய விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகள் எல்லாம் உடனே சேகரிச்சு உடனே விதைச்சு ஏற்பாடு பண்ணணுமே. நீங்க அப்ப அந்த விதை உருவாகிற காலத்தை ஒட்டியே அதை விதைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுவீங்களா எப்படி? அப்ப இழுப்பு விதை வந்து நம்ம ஒரு 200 வருஷம் பாரம்பரியமான பெரிய மரம் இருக்கு. அந்த மர விதை வந்து என்ன அமைப்பு எப்படின்னா வெறும் 15 நாள் தான் டயம். 15 நாளைக்குள்ள ஒண்ணு நான் நாத்து போட்டு நான் வந்து எடுக்கணும், இல்லைன்னா மற்ற அமைப்புகளுக்கு சமூக சேவைகளுக்கு உங்களுக்கு கொடுக்கணும். 15 நாளைக்குள்ள போடலைன்னா அது வேஸ்டா போயிடும், அது பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நிறைய விதைகள்லாம் இருக்கு. இப்போ அந்த சரக்குன்றைன்னு ஒரு விதை இருக்கு. அந்த சரக்குன்றை வந்து வெந்நில கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கு பச்சை தண்ணியில ஒரு நாள் ஊற வைக்கணும். அப்பதான் முளைப்பு தன்மை வரும், இல்லைன்னா முளைப்பு தன்மை பேரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விதைக்கும் அந்த முளைக்கக்கூடிய அறிவை வந்து எப்படி பெற்றுக்கிட்டீங்க? இந்த மாதிரி வந்து இந்த விதைக்கு இந்தந்த தன்மை இருக்கு, இது காஞ்சி இருந்தாலும் திருப்பி வந்து முளைச்சு வந்துடும், இது வந்து 15 நாளைக்குள்ளால வந்து விதைச்சி ஆகணும்,
இத ஒரு நாள் வெந்நில வச்சு ஒரு நாள் தண்ணீர்ல வச்சு ஊற வைக்கணும், இந்த மாதிரி அடிப்படை அறிவு வந்து எங்க கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துலதான் கத்துக்கிட்டேன். நான் வந்து அந்த அவங்களுடைய, அதாவது எப்படின்னா கிராமத்து சார்ந்த மக்களோட பயணிக்கிறதுனால அவங்களோட இந்த விதை எடுத்து தரக்கூடிய பாட்டிகள் அவங்க கூட ரொம்ப நாள் அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு அந்த அவங்களுடைய இதுதான் நம்மளுக்கு இது பண்ணோம். அவங்க கூட பயணம் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அவங்களுடைய முறைகளை வந்து நிறைய இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இது வளர்க்கணும், இப்படி பண்ணணும், வைக்கணும்னு சொல்லி அதை நான் வந்து சரியா கவனிச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த மாதிரி தொகுப்பு காடுகள் வைக்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து 250 மரம், 350 மரம், 750 மரம் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து என்னென்ன ரகங்களை இந்த குறுகிய கடத்துக்குள்ள பயன்படுத்துறீங்க? இப்போ நீங்க 3 அடி இடைவெளி விட்டால் போதுமானதுன்னு சொல்றீங்க. 3 அடி இடைவெளி நான் வச்சிருக்கேன், என்ன சில பேர்ல 2 அடி வச்சிருக்காங்க. சரி, இப்ப 2 அடி இடைவெளியில வந்து கிளை பரப்பி ஒரு மரத்தால நிலைச்சு நிக்கிற முடியுமா? அதுக்குரிய தன்மை இருக்கா? என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு முதல்ல சொல்லி என்ன ரகங்களை பயன்படுத்துறீங்க? புங்க, பூவரசு, நெட்டிலிங்கம், ஆனைகுண்டுமணி அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இப்போ எங்களுடைய முதல் மியாவாகி காட்டுல ஒரு 45 வகை ரகம் மரம் வச்சிருக்கோம். சரி, இப்ப நீங்க பூவரசு உதாரணத்துக்கு சொல்லிருக்கீங்க. பூவரசு மரம் வந்து நீங்க கிளை ஒடிச்சு விட 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 அது உயரமா போய் பெருசா படர்ந்து விரிஞ்சு வரக்கூடிய மரம். அப்போ என்ன ஒரு விஷயம்னா மியாவாகில அப்படின்னா அதாவது 3 மரம் வந்து ட்ரையாங்கிள் டைப்ல வைப்போம், அக்கண்ணா மாதிரி வைப்போம். அந்த 3 மரத்துல எந்த மரம் முதல்ல வளருதோ அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த 2 மரம் வளரும். சில பேர் இந்த ஒரு இட விஷயத்துக்காண்டி சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி வளராது வைக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்ம அனுபவத்துல கத்துக்கிட்டது என்னன்னா, எந்த மரம் முதல்ல வருது, இப்ப வந்து 3 மரம் வச்சிருக்கேன், ஒரு இச்சி மரம், ஒரு நாவல், ஒரு வேம்பு வச்சிருக்கோம்னா எந்த மரம் ஃபர்ஸ்ட் முதல்ல வருதோ அந்த மரம் கிளை போட்டுருச்சுன்னா அதுக்கு கீழே நிழல்ல இந்த மரம் வந்து வளராது. இந்த மரம் பட்டு போகும். அந்த நிழல்ல வந்து அது என்னன்னா அது அப்படி இருக்கும், ஒண்ணு சாவும் செய்யாது, அது உயிரோட இருக்கும். அந்த மரம் வந்து அப்படி இருக்கும், வளர்ச்சி இருக்காது. அந்த எந்த மரம் எந்த அளவுக்கு வளர்ந்து அது பலவீனடைதோ, பலவீனம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள மரம் வந்து அதுக்கு மேல வரும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். இந்த ஒரு மரம் ஒரு 50 வருஷம் இருக்கு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த மரம் எந்திக்கும், அதுக்கு அடுத்த மரம், அப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி வரும். ஓஹோ, அப்போ நிழல்ல நிக்கிற மரம் அழிஞ்சு போகாதுன்னு சொல்றீங்க. அது அதனுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும். வளர்ச்சி தான் அப்படி, அது ஒரு அதுக்கு கீழே நின்றுக்கிடுமே தவிர அது ஒண்ணுமே ஆகாது. அதோட செயல் அது இருக்கும். முதல்ல எந்த மரம் வந்து முன்னோடியே ஃபர்ஸ்ட் எந்திச்சு வரும் அதோட இது. இழுப்ப வேம்பெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இழுப்ப வேம்பெல்லாம் வந்து நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய மரங்களாச்சு. இப்ப அந்த மரம் வந்து ஓரளவுக்கு உறுதிப்பட்டு அதுல வந்து பலம் பெற்று நின்று அதுக்கு அடுத்த மரம் வரணும்னா வருட கணக்கு காத்திருக்க வேண்டியிருக்குமே. இப்போ வந்து இழுப்ப அல்லது வேம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 வருஷத்துக்கு வந்து பலம் பெறக்கூடிய மரங்கள் இல்லையா? நீங்க வந்து என்ன விஷயம்னா இப்ப நார்மலா வந்து சராசரி ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு மரம் வச்சு வளர்க்கறதுக்கும் இந்த மியாவாகில வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி கிடங்கு எடுத்து அந்த மொத்த இடத்த வெட்டு மாதிரி மண்ணை தோண்டி எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரம், சாணம், கழிவு இது நிறைய இது போடுறதுனால மண் வந்து ஃப்ரீயா இருக்கும், வேகமா வேற புடிச்சு சீக்கிரத்துல வளர்ந்தோம். அதே மாதிரி அதாவது நார்மலா ஒரு மரம் வந்து வெளியே வச்சு வளர்க்க ஒரு 5 வருஷம் ஆகுற மரம் இதே மியாவாகில 1.5 வருஷத்துல வளர்ந்துரும். இது வந்து நம்ம அனுபவத்துல அதுக்கு போதுமான சத்தை வந்து நீங்க மண்ணுல ஏற்கனவே போட்டு வச்சிருந்தீங்க. ஆமா, அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா நல்லா வளரும். அதிகமாக போதுமான ஊட்டச்சத்து வந்து மண்ணுல இருந்தாலும் கூட அதுக்கு வந்து போதுமான வெளிச்சமும் அதுக்கான சூரிய வெப்பமும் இருந்தா தானே ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கும். இப்ப இது மாதிரி ஒரு 2 அடியில இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பறந்து விரிஞ்சு வரக்கூடிய மரங்களுடைய நிழல்னால இது தாமதப்படாதா எப்படி? இல்ல, அதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்னா சைடுல உள்ள கிளைகளை ஃபுல்லா வெட்டி விட்டுருவோம். சென்ட்ரு பகுதிகள் மட்டும் தான் வச்சுக்கிட்டு எல்லாமே ஒண்ணு போல தேக்கு எப்படி டிம்பர் மாதிரி அந்த மாதிரி என்னன்னா சைடுல தேவையற்ற கிளைகளை ஃபுல்லா எடுத்துருவோம். அப்படிங்கிற நடு பகுதி அந்த தளிர் மாத்திரம் நல்லா வெயில புடிச்சு நல்லா ஈர்ப்பு வச்சுக்கிடும். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் வந்து கிளைகளை வந்து விடாத வந்து நீங்க தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, கிளைகளை வெட்டிக்கிட்டே இருப்போம். வெட்டிட்டு ஒண்ணு போல அந்த ஒரு தடி பிடிக்கிற வரைக்கும் அந்த சைடு நாங்க பராமரிச்சுட்டே வருவோம், வெட்டி விட்டு. அப்போ இது வந்து எல்லா மரங்களுமே ரொம்ப உயரமாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க கிளையை வெட்டுறதுனால மரம் தடி வந்து பருமனாகவும் நீளமாகவும் உருவாகும்.
அதனால எல்லா மரங்களுமே நல்ல உயரமாக வந்து அதுக்கு பிறகு அது பறந்து விரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி டைப் தான் வரும். சரி, இப்போ இந்த மாதிரி தொகுப்பு மரங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு இப்ப நீங்க முழு நேரம் செலவு செய்யறீங்க. உங்களை மாதிரி அக்கறை கொண்டவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனாலும் முழுமையாக அவர்களால பணியாற்ற முடியுதா? எத்தனை பேர் அவங்க கூட வேலை செய்யறாங்க? அவங்கள குறித்த தகவல்கள் எல்லாம் சொல்லுங்க. அவங்களே நம்ம சிறப்பிக்கணும் இல்லையா? அவங்கள பத்தின தகவல். ஆமா, கண்டிப்பா. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா அந்த பசுமை இழப்பூர்னு சொல்லி எங்க ஊர் பக்கத்துல ஒரு டீம் இருக்கு. பிறகு உதவும் நண்பர்கள் குழுன்னு சொல்லி ஒரு இளைஞர் ஒரு டீம் இருக்கு. அந்த 2 டீம் வந்து நம்ம கூட நல்லா சப்போர்ட் பண்ணும். மரங்கள் வைக்கிறது, இந்த மியாவாகி பணிக்காண்டி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணி நம்ம கூட களப்பணிக்கு எல்லா இதுக்கும் வருவாங்க. மரம் நடுறது, இந்த மாதிரி பணத்தை வைக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் வருவாங்க. நம்மளும் அவங்க கூட களப்பணி போயிருக்கோம். அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வருவாங்க. ஓஹோ, சரி. இப்போ நீங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி சொன்னீங்க, எங்க ஊர்லயே வச்சுட்டாங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இது மாதிரி நம்ம வானொலியில கேக்குறவங்க அல்ல சமூக வலைதளங்கள்ல இந்த நிகழ்ச்சியை கேக்குறவங்க, நம்ம ஊரும் இது மாதிரி வறட்சி அதிகமா இருக்கிற பகுதியா இருக்க, ரொம்ப வெப்பமயமான மண்டலமாக இருக்குது, நமக்கு ஊர்ல இது மாதிரி ஒரு வளத்தை சேர்க்கறதுக்கு இது மாதிரி ஒரு மியாவாக்கி காடு அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டா இந்த மாதிரி வெளியூர்கள்ல போய் அமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல உங்க தென்காசி வட்டாரத்துக்குள்ள மட்டும்தான் உங்களால செயல்பட முடியுமா? இல்ல, அப்படி இல்ல. நம்ம எல்லா ஊருக்கும் நான் பண்ணணும். நம்மளுக்கு வந்து எனக்கு என் ஊரு மட்டும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்கு மரங்கள் நடணும், அது எந்த ஊரா இருந்தாலும் பண்ணணும்னு ஆசை. அது நம்ம ஊர், என்னுடைய பசுமை பணியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வந்து நான் நிறுத்த விரும்பல. எல்லா பக்கமும் பரவணும். நான் வந்து அதனாலதான் என் ஊர்ல கிடைக்கக்கூடிய விதைகளே நான் எல்லா ஊருக்கும் பரவலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம ஊர்ல அழிஞ்சா கூட பல இடங்கள்ல மரம் விதை கிடைக்கும். அது வந்து பல இடங்களுக்கு இன்னும் போகும். திருப்பி நானே வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தா, நம்ம ஊர் மக்களே வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அங்க இருந்து இது மறு உருவாக்கம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம விதைகளவே பல ஊர்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பசுமை பணி வந்து எங்க கூப்பிட்டாலும் நம்ம தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அதனாலதான் இந்த சங்கமயில் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அங்க பண்ணதே அதுதான். சரி, இப்போ ஒருவேளை அப்படி 1-2 பேருக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்து ஒரு ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் வேணும்? அவங்க உங்களை அணுகிறதுக்கு முன்னால என்ன மாதிரியான தயாரிப்புகளோட உங்களை அணுகணும்? ஏன்னா நீங்க வந்து போய் சில விஷயங்களை செய்ய முடியும், நிலத்தை வந்து பக்குவப்படுத்த தயார்படுத்த முடியும், அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்ல முடியும், வழிகாட்ட முடியுமே தவிர வேற ஒரு ஊர்ல போய் தங்கி இருந்து அதை வளர்த்தெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அப்ப அவங்க வந்து முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை எண்ணம் வந்த உடனே அதை செஞ்சிட முடியாது இல்லையா? முதல்ல அவங்க எது மாதிரியான தயாரிப்புகளை செஞ்சுக்கிட்டு அல்ல என்ன மாதிரி ஏற்பாடுகள் இருந்தா அவங்கள தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. என்னன்னு கேட்டி, நம்ம வந்து முதல்ல வந்து அங்க பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது தண்ணியை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா மரம் வந்து வைக்கிறது வந்து ஒரு இது பெருசு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 500 மரம் 1000 மரம் வந்தா அன்னைக்கு ஒரு அளவு 2 பேரும் வேலைக்கெல்லாம் கூட்டு வந்து வச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா அதை வந்து நீண்ட காலமும் பராமரிக்கணும். பக்கத்துல வந்து தண்ணி வசதி எல்லாம் இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா அதுக்கு உண்டான ஆட்கள் வசதி இருக்கான்னு பாக்கணும். திருப்பி அதோட மண் எப்படி இருக்கு அப்படி எல்லாமே பல இதுல பாக்கணும். வந்து மெயினா வந்து நான் முதல்ல வந்து பாக்குறது பாத்தீங்கன்னா நிலத்தோட தண்ணியை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா மண்ணு வந்து நம்ம வெளியே இருந்து எடுத்து மண்ணை கூட நம்ம மாத்திக்கலாம். எப்பேற்பட்ட மண்ணுல சத்து இல்லைன்னா கூட மண்ணுக்கு சத்து வந்து முன்னூட்டம் இதெல்லாம் பண்ணி உரங்கள் கொடுத்து ரெடி பண்ணிடலாம். ஆனா தண்ணி வந்து கிடைக்காது. தண்ணியில ரொம்ப சங்கடம். சில இடங்கள்ல தண்ணி ரொம்ப ட்ரெயினால சொட்டு நீர் போட்டு மியாவாகி காடுகள்லாம் தமிழ்நாட்டுல சில இடங்கள்லாம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. இப்போ வந்து ஒருவேளை ட்ரை லேண்டா இருக்கு அல்லது வந்து வெப்பமண்டல பகுதியா இருக்கு அப்படின்னா அங்க வந்து இது மாதிரி தனிமரங்களை வச்சு வளர்க்கறது சிறப்பா இருக்குமா அல்லது இது மாதிரி மியாவாக்கி மாதிரியான தொகுப்பு காடுகள் மரங்களை வைக்கலாமா? அதாவது அந்த தண்ணி வசதியை பொறுத்து இருக்கு. தண்ணி வசதியை பொறுத்து இப்ப இடம் தண்ணி நல்லா அதிகமா இருந்ததுன்னா மியாவாக்கி வந்து தாராளமா பண்ணலாம். சரி, அப்படி இல்லாத வகையில இப்ப நீங்க வெப்பமண்டல பகுதிகள்ல வந்து வெப்பமண்டல பகுதிகள்ல குடிநீரே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அவங்கள்ட்ட பூமி வளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அங்க வந்து இந்த மாதிரி காடுகள் அமைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப குறைவாக எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒரு 10 அடி இல்லன்னா 15க்கு 15 அடி வந்து ஒரு கிடங்கு மாதிரி வெட்டி ஜேசிபி வச்சு ஒரு பக்கெட் கிடங்கு எடுத்து அந்த தென்னைக்கு நடுகிற மாதிரி வந்து நட்டு நம்ம அதுல வந்து நீங்க சொட்டு நீர் ட்ரிப்பு போட்டு அந்த மாதிரி மரக்கன்றுகள் வைக்கலாம். சரி, அப்படிதான் அங்க ஒரு ஆழ்துளை கிணறும் அமைக்க வேண்டிய தேவை வரும் இல்லையா? நீங்க வந்து ஒரு ஒரு பகுதியில வந்து ஒரு போராக இருக்கணும் மினிமம். அதான் ஆழ்துளை போர் அந்த மாதிரி இப்ப அது ஒரு பெரிய ப்ராஜெக்டா வந்து செய்யறதா இருந்தா செய்யலாம். சரி, இப்ப இது மாதிரியான அமைப்புகளை வந்து நீங்க பசுமை தென்காசின்னு வச்சிருக்கீங்க. இதை வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாக அல்லது ஒரு தொண்டு நிறுவனமாக நீங்க உருவாக்குனா
அரசு உதவிகள் பெறுறதுக்கு அல்லது வந்து பிற வகையில் வந்து நிதி பெறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமே, நீங்க அது மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா? இல்ல வந்து எல்லாமே இது மாதிரி தனித்தனி ஸ்பான்சர் தனித்தனியா அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுடைய உதவியை பெற்று தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்ல நம்ம வந்து ட்ரஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. நம்ம அந்தந்த ஊர்களில் வந்து அவங்களுடைய நண்பர்களோட ஏதோ சப்போர்ட், ஏன்னா ஏதோ நம்ம தெரிஞ்ச சாரு இந்த மாதிரி அவங்களுடைய உதவிகள், அந்த ஊருக்காரங்களோட உதவிகளை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றிக்கிட்டு இது மாதிரி வந்து தன்னுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு இது மாதிரி வளத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பணியில ஈடுபடுறது ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ பசுமை தென்காசியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பாக இருக்கட்டும், இந்த உழைப்புக்கு அங்கீகாரம் அப்படிங்கறது மாதிரி ஏதாவது பாராட்டுகள், விருதுகள் அல்லது உங்களுடைய பணிகளை சிறப்பித்து ஏதாவது அதுக்குரிய சிறப்புகள் கிடைச்சிருக்கா? எப்படி மக்களுடைய பேரன்பு மட்டும்தானா? இல்ல, சிறப்பு நிறைய கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நிறைய விருதுகள் கிட்டத்தட்ட ஒரு 40 விருது வாங்கியிருப்பேன். அது நிறைய பணி பண்ணுவேன். இது மாத்திரம் இல்லாம கொரோனா நேரத்துல இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வண்டி ஓட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 பாடி அடக்கம் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 70 பாடி, இந்த தடவை 120 பாடி நம்ம அடக்கம் பண்ணிருக்கோம். பிறகு நிறைய சமூக சேவைகள், சாப்பாடு எங்கேயாவது மிச்சம் வந்துச்சுன்னா அதை எடுத்து ஹோம்ல கொண்டு கொடுக்கறது, அன்றாடம் பஸ் ஸ்டாண்ட்ல கஷ்டப்படுறவங்கள்ட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா மெயினா வந்து நான் வந்து நிறைய கவனம் செலுத்துறது வந்து இந்த பசுமை பணிக்கு தான் செலுத்துது. என்னென்ன விருதுகள் யார் யாரெல்லாம் கொடுத்திருப்பாங்க? சில குறிப்பிட்ட 40 விருதுகள் சொல்லிருக்கீங்க. சில குறிப்பிட்ட சிறப்புக்குரிய விருதுகள் பத்தி மட்டும் சொல்லுங்க. கொரோனா நேரத்துல நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எங்களுடைய பார்டர், கேரளா பார்டர் புளியரைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கையால விருது வந்திருந்தது. திருப்பி நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி மேடம் அவங்க கொடுத்திருந்தாங்க. எங்க தென்காசிக்கு வந்திருந்தாங்க, அவங்க விருது கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய அமைப்புகள், அப்புறம் அரசு சார்ந்த சமீபத்துல வந்து நம்ம பசுமை எனக்காண்டி வேளாண் துறை அலுவலகத்துல இருந்து செங்கோட்டையில இருந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க என்னுடைய பசுமை பணிக்காண்டி. நிறைய விருதுகள் நிறைய இடத்துல வாங்கி இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். நீங்க வந்து தென்காசி வட்டாரத்தை பசுமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். தமிழகம் முழுவதும் ஒரு பசுமை மண்டலமாக அல்லது ஒரு பசுமை காடாக தமிழகம் வளம் நிறைந்த பகுதியாக உருவாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை போன்ற முஸ்தபாக்கள் உருவாக வேண்டும். தென்காசியில இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் அறியப்பட்டிருந்தாலும் இன்னும் நீங்கள் உங்களுடைய பசுமை பணியின் மூலமாக தமிழகம் அறிந்தவர்களாக, நாடறிந்தவர்களாக, உலகம் போற்றக்கூடிய பெருமனிதராக உருவாக வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய பணி, இந்த மியாவாக்கி காடு அமைக்கக்கூடிய பணி, இயற்கையை பாதுகாக்கிற பணி, அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பூமியை வளம் நிறைந்த, நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்கள் நம்மள்ட்ட எப்படி வளமான ஒரு பூமியை தந்தார்களோ அதே மாதிரி ஒரு வளம் நிறைந்த பூமியை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. உங்களுடைய பணி சிறக்க நம்முடைய இசைமுரசு நேர்கள் சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நேர்களே, இந்த சிகரத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் நாம் தென்காசி பகுதியில் பசுமை தென்காசி என்ற அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து மியாவாக்கி காடுகளை அமைத்தும் தென்மண்டல பகுதிகளில் மதுரைக்கு தெற்கே பல்வேறு பகுதிகளில் புதிய இந்த மியாவாக்கி காடுகளை அமைத்து வளம் சேர்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவரும் தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவருமாக பல சாதனைகளை புரிந்து வரும் திரு தென்காசி முஸ்தபா அவர்களை சந்தித்து பேசினோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும். அஸ்ஸலாமு அலைக்கும்.